நம்முடைய பிதாவாகிய பராபரனாலும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் நம் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமென். ஜெபம் செய்வோம். ஆண்டவர் நம்முடைய வார்த்தை மூலமாய் நம்மோடு பேசும்படியாக அவரை நோக்கி ஜெபிக்கலாம். ஆண்டவரே, ஒரு புதிய ஆண்டை உடைய சன்னிதானத்தில் நாங்கள் துவக்கி இருக்கிறோம். இந்த புதிய ஆண்டில் நீர் உடைய கிருபைகளை எங்களுக்கு அருளி உடைய வார்த்தை மூலமாக எங்களை வழிநடத்தி எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் சொல்லியிருக்கிறோம். ஆண்டவரே, தூய ஆவியானவருடைய ஆவிக்குரிய மனக்கண்களை திறந்து எங்களை வழிநடத்தும்படியாக நாங்கள் சொல்லியிருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் புத்தாண்டு வாழ்த்துக்களையும் தோத்திரங்களையும் தெரிவிக்கிறேன். இந்த ஆண்டு உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்திற்கும் ஆசீர்வாதமான ஆண்டாக இருக்க தூய ஆவியாகிய கடவுள் உங்களுக்கு கிருபை செய்வாராக. ஆமென். நம்முடைய பேராயர் அவர்களாலே இந்த ஆண்டிற்கான வாக்குத்தத்த வசனமாக கொடுக்கப்பட்டது. நம்முடைய வேத புத்தகத்தில் யோவான் எழுதின நற்செய்தி நூல் 15ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் இருக்கிற அந்த வேத வார்த்தையே, நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நடுநிசை ஆராதனையிலே நாம் அந்த வேத வசனத்தை தியானித்தோம். ஆகினால இப்பொழுது நாம் ஆண்டுடைய வார்த்தையை கவனிப்போம். அது யோசுவாவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 9 வரை உள்ள வசனங்கள். யோசுவாவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 9 வரை உள்ள வசனங்களை நான் வாசிக்கிறேன். கர்த்தருடைய தாசனாகிய மோசே மரித்த பின்பு கர்த்தர் மோசேயின் ஊழியக்காரனான நூனின் குமாரன் யோசுவாவை நோக்கி, என் தாசனாகிய மோசே மரித்து போனான். இப்போதும் நீயும் இந்த ஜனங்கள் எல்லாரும் எழுந்து இந்த யோர்தானை கடந்து இஸ்ரவேல் புத்திரருக்கு நான் கொடுக்கும் தேசத்துக்கு போங்கள். நான் மோசேக்கு சொன்னபடி உங்கள் காலடி மிதிக்கும் எவ்விடத்தையும் உங்களுக்கு கொடுத்தேன். வனாந்திரமும் இந்த லீபனோனும் தொடங்கி ஐப்ராத்து நதியான பெரிய நதி மட்டுமல்ல, ஏத்தியரின் தேசம் அனைத்தும் சூரியன் அஸ்தமிக்கிற திசையான பெரிய சமுத்திரம் வரைக்கும் உங்கள் எல்லையாயிருக்கும். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பதாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை,
உன்னை கைவிடுவதும் இல்லை. பலம் கொண்டு திடமனதாயிரு. இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ இவர்களுக்கு பங்கிடுவாய். என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாயப்பிரமாணத்தின் படி எல்லாம் செய்ய கவனமாயிருக்க மாத்திரம் மிகவும் பலம் கொண்டு திடமனதாயிரு. நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படிக்கு அதை விட்டு வலது இடதுபுறம் விலகாதிருப்பாயாக. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இதில் எழுதியிருக்கிறவைகளின் படியெல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்வாய். நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலம் கொண்டு திடமனதாயிரு. திகையாதே, கலங்காதே. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோட இருக்கிறார் என்றார் என்பதுவே. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இது நாம் வாசிக்க கேட்ட இந்த வேத பகுதி அற்புதமான ஒரு பகுதி. மோசே இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி கொண்டு வந்ததை நாம் யாத்திரா, லேவியராகமம், என்னாகும், உபாகமம் புத்தகங்களிலே வாசிக்கிறோம். மிக அற்புதமான ஒரு தலைவனாக கடவுள் அவனை பயன்படுத்தினார். இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி வந்தார். ஆனால் இங்கே அந்த மோசே மரித்து போனான். மோசே மரித்து போன பின்பு கர்த்தர் யோசுவாவை அழைத்து அவனிடத்தில் பேசின இந்த காரியத்தை நாம் வாசிக்க கேட்டோம். கர்த்தர் தலைவர்களை ஏற்படுத்துகிறவர். கர்த்தர் தலைவர்களை ஏற்படுத்துகிறவர். ஒருவேளை ஆண்டவர் தம்முடைய ஜனத்தை வழிநடத்துவதற்கு ஒரு மோசேயை கர்த்தர் தெரிந்து கொண்டது உண்மைதான். ஆனால் மோசே மரித்து போன பின்பு கர்த்தர் இன்னொரு தலைவரை எழுப்பினார். யோசுவாவை எழுப்பினார். யோசுவா இஸ்ரவேல் ஜனத்தை வழிநடத்துவதற்கு கர்த்தர் யோசுவாவை பயன்படுத்தினார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கடவுள் நியமித்த நோக்கத்தை அவர் நிறைவேற்றுவதற்கு அவர் தலைவர்களை எழுப்புகிறார். ஒருவேளை மக்கள் எல்லாரும் மோசேயை பெரிய தலைவனாக பார்த்து கொண்டிருந்தார்கள், உண்மைதான். ஆனால் மோசேயினுடைய மரணத்தோடு கடவுளுடைய திட்டம் நின்று விடவில்லை. கடவுளுடைய வழிநடத்துதல் நின்று விடவில்லை. மோசேக்கு பிறகு கர்த்தர் ஒரு யோசுவாவை ஏற்படுத்தினார். ஒருவேளை மோசேயை பார்த்து கொண்டிருந்தவர்கள் சோர்ந்து போயிருக்கலாம், ஏமாந்து போயிருக்கலாம். ஆனால் கர்த்தர் மோசேயை தொடர்ந்து யோசுவாவை எழும்ப பண்ணினார். ஆகையினால் இஸ்ரவேல் ஜனத்தை விடுதலை ஆக்கினவர், வழிநடத்தி கொண்டவர் கர்த்தர். மோசேயின் மூலமாக நடத்தினார். ஆனால் இப்போது யோசுவாவின் மூலமாக நடத்துகிறார். ஆகையினாலே கர்த்தர் அவருடைய திட்டம் மனிதர்களை பயன்படுத்துகிறார். ஆனால் மனிதர்களையே சார்ந்து இருப்பதில்லை. ஆண்டவர் தலைவர்களை எழுப்புகிறார். நம்ம மத்தியில் கூட ஆண்டவர் தலைவர்களை எழுப்புகிறார். ஆண்டவர் நம்மை வழி நடத்துகிறார் ஆண்டவருடைய பிள்ளைகள் வழியாக. ஒருவேளை ஏங்க அப்படி ஒரு சேஞ்ச் வந்துச்சு அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். யாத்திரையாகமத்தின் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். யாத்திரையாகமம் 17:8. 17:8. இங்கே நம்ம பார்க்குற ஒரு விஷயம், மோசே மலையில் நின்று ஜெபிக்கிறான். யோசுவா என்ன செய்கிறான்? யுத்தத்தை நடத்துகிறான். கவனிச்சிங்களா? நடுவில் திடீர்னு எதிர்பாராத ஒரு யுத்தம் வந்துச்சு. இப்போ மோசே என்ன சொல்கிறாரு? நான் மலையில் போய் கோலை நான் உயர்த்தி ஆண்டோடைய சமூகத்தில் நிற்பேன், நீ யுத்தத்தை போய் நடத்து அப்படிங்கிற. அப்போ மோசே இருந்தபோதே யோசுவா என்ன செய்தார்? யுத்தத்தை போய் நடத்தினார். ஆண்டவர் மோசேயை ஒரு நோக்கத்தோடு தெரிந்து கொண்டிருந்தார், யோசுவாவை ஒரு நோக்கத்தோடு தெரிந்து கொண்டிருந்தார். தேவனுடைய சமூகத்தில் ஜனங்களுக்காக நிற்பதற்காக கர்த்தர் மோசேயை தெரிந்து கொண்டிருந்தார். ஆனால் யோசுவாவை ஜனங்களை வழிநடத்தி ஜனங்களுக்காக யுத்தம் பண்ணுவதற்கு தெரிந்து கொண்டார். இப்போ மோசே வழிநடத்தி கொண்டு வந்து கானான் தேச எல்லை வரைக்கும் வந்தாச்சு. இப்போ கானான் தேசத்துக்குள்ளே போகணும்னா யார் வேணும்?
ஒரு ஃபைட்டர் வேணும், ஒரு யுத்த வீரன் வேணும், ஒரு கமாண்டர் வேணும். ஏன்னா மோசே யுத்தம் பண்ணுகிறதுல அவங்கள வழி நடத்தலை. அவன் தேவனுடைய சமூகத்தில் நின்று அவர்களுக்காக பேசி கொண்டிருந்த ஒரு தலைவன். ஆனால் இப்போ மக்களுடைய தேவை வேற. இதுவரைக்கும் அவங்களுடைய தேவை வேறையா இருந்துச்சு. அவர்களுடைய தேவைக்கு ஏற்ற வேறொரு தலைவனை கர்த்தர் அனுப்புகிறார். அவங்க இப்போ கானான் தேசத்துக்கு உள்ளே போகணும். இதுவரைக்கும் ஆண்டவர் வழி நடத்தி கொண்டு வந்திருந்த வழி வேற, இப்போ ஆண்டவர் வழி நடத்த போகிற வழியே வேற. தேவைக்கு ஏற்ற தலைவர்களை கர்த்தர் அனுப்புகிறார். ஆகையினால இங்கே நம்ம கவனிக்கிற ரெண்டாவது ஒரு விஷயம், யோசுவாவை ஆண்டவர் யுத்த வீரனாக தெரிந்து கொண்டிருந்தார். கானான் தேசத்திற்குள்ள அடியெடுத்து வச்ச உடனேயே என்ன ஸ்டார்ட் ஆக போகுது? ஒரு யுத்தம் ஸ்டார்ட் ஆக போகுது. எல்லா யுத்தங்களையும் நடத்துவதற்கு ஒரு யுத்த வீரன் தேவை. ஆகினாலே கர்த்தர் யோசுவாவை எழுப்பினார். ரெண்டாவது காரியம், கர்த்தர் தலைவர்களை எழுப்புகிறவர் மட்டுமல்ல, தலைவர்களை தைரியப்படுத்தி அவர்களுக்கு முன்பாக இருக்கிற சவால்கள் எல்லாவற்றையும் சந்திக்க அவர்களுக்கு உதவி செய்கிறார். யோசுவா இடத்துல நம்ம இருந்திருந்தோம்னா நமக்கு அவனுடைய டிஃபிகல்ட்டி என்னன்னு புரியும். ஏன்னா இப்போ இதுவரைக்கும் அவங்க வந்த பாதை ஒரு விதம், இனி அவங்களுடைய பாதை வேற விதம். இதுவரைக்கும் அவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? வனாந்தரத்தில் வாக்கிங் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் இனி அவங்க எல்லாம் வாக்கிங் பண்ண போகிறதில்ல, ஃபைட்டிங் பண்ண போகிறாங்க. அதனால் ஒரு வித்தியாசமான ஒரு சூழலுக்கு இவர்களை கொண்டு செல்ல வேண்டும். ஒரு புதிய பணி இவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. என்ன சொல்றாரு 2வது வசனத்தில்? நீயும் ஜனங்கள் எல்லாரும் எழுந்து புறப்பட்டு போங்கள். எங்க போறாங்க? கானான் தேசத்துக்குள்ள போங்க. ஆகையினால இப்பொழுது ஒரு வித்தியாசமான பணி, ஒரு புதிய இடத்துக்கு போக போறாங்க. அது மட்டுமல்ல, மோசே ஒரு பெரிய தலைவன் இருந்த இடத்துல யோசுவா நிற்க போறார். ரொம்ப பெரிய கஷ்டமான ஒரு காரியம். ஏன்னா மோசே தெரிய நமக்கு பயங்கரமான அற்புதங்களை செய்தவர், 10 வாதைகளை எகிப்திலே கொண்டு வந்தவர், செங்கடலை பிளந்தவர், வானத்திலிருந்து மன்னாவை வர பண்ணினவர். இப்படியெல்லாம் அற்புதமாய் ஆண்டவர் அவரை பயன்படுத்தினார். அவர் இருக்க வேண்டிய இடத்துல யோசுவா இருக்கணும்னா அது எவ்வளோ பெரிய சேலஞ்ச் இல்லை? இப்போ மோசே இல்லை, மோசேக்கு பதிலாக யோசுவா. மோசே செஞ்ச இந்த பணியை யோசுவாவால் செய்ய முடியுமா? அவனுக்கு முன்பதாக ஒரு பெரிய தயக்கம், கேள்விக்குறி. அது மட்டுமல்ல, இந்த மக்கள் எல்லாரும் எப்படிப்பட்டவர்கள் அப்படின்னு யோசுவாவுக்கு நல்லாவே தெரியும் இல்லை? கொஞ்சம் மேலே போயிட்டு வர்றதுக்கு தாமதமானோன்னு இவங்க அவங்க வேலையை ஆரம்பித்து ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தெல்லாம் செஞ்சு எல்லாம் எடக்கு முடக்க பண்ணுறது, முரட்டாட்டமாக இருக்கிறது, வணங்கா கழுத்துள்ள மக்கள் எல்லாம் அவனுக்கு இந்த மக்களை வழிநடத்தி கொண்டு போக வேண்டும் என்பது மிகப்பெரிய சேலஞ்ச். ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த காரியத்தை செய்வதற்கு கர்த்தர் யோசுவாவை தைரியப்படுத்துகிறார். ஆனால் இந்த பகுதியில் 3 இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, பலம் கொண்டு திடமனதாயிரு. பலம் கொண்டு பி போல்ட் அண்ட் கரேஜியஸ். ஆகையினால ஆண்டவர் அவர்களை உற்சாகப்படுத்துகிறார். ஆண்டவர் தலைவர்களை ஏற்படுத்துகிறார். ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளை உற்சாகப்படுத்துகிறார். 3வதாக இந்த பகுதியில் நம்ம பார்க்கிற ஒரு காரியம் என்னவென்றால், கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை பலப்படுத்துகிறார். ஒருவேளை நம்ம சந்திக்க போகிற இந்த புதிய ஆண்டில் என்ன நமக்கு முன்பதாக இருக்கிறது? பிரச்சனை இருக்கிறதா இல்லையா? இது ஆசீர்வாதமான ஆண்டாக இருக்குமா? இங்கே பிரச்சனைகள், கஷ்டங்கள், பலவீனங்கள் எதுவுமே இந்த வருஷத்தில் வராதா அப்படின்னா அதற்கு வாய்ப்பு இருக்கிறது, வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஆண்டவர் அதை மறுக்கவில்லை. ஆனால் அதற்கு பதிலாக ஆண்டவர் அவனுக்கு சொன்ன வார்த்தையை கொஞ்சம் கவனிக்கலாம். ஆண்டவர் அவனை உற்சாகப்படுத்தி அவனை பலப்படுத்தி சொன்ன காரியம் 3ஆம் வசனம் வாசிங்க. யோசுவா 1:3. உங்கள் காலடி மிதிக்கும் எவ்விடத்தையும் நான் உங்களுக்கு கொடுத்தேன். ஆண்டவர் அற்புதமான ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். நீங்கள் புறப்பட்டு போக வேண்டும், நீங்கள் காலடி எடுத்து வைத்து போகிற தேசத்தை நான் உங்களுக்கு கொடுப்பேனா?
கொடுப்பேன்னு தான் இருந்திருக்கணும், ஆனால் கொடுப்பேன்னு இல்லை. கொடுத்தேன் அப்படிங்கிறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? எங்கள் அப்பா எனக்காக ஒரு வீடு ஒன்று வாங்குறாருன்னு வச்சுக்கோங்களேன். வீடு வாங்கி என் பேரில் டாக்குமெண்ட் பண்ணி சாவியை என்கிட்ட கொடுத்துட்டாரு. ஆனால் நான் வேறு ஊரில் இருக்கேன். நான் இன்னும் அந்த வீட்டையே பார்க்கல, அந்த வீட்டுக்குள்ளேயே போகலை. அந்த வீடு எனக்கு சொந்தமாக இல்லையா? எனக்கு சொந்தம்தான், ஆனால் நான் வீட்டுக்குள்ளே இல்லை. ஆண்டவர் சொல்லிட்டாரு, தேசத்தை நான் உனக்கு கொடுத்துட்டேன், ஆனால் நீ என்ன செய்யணும்? போய் அதை சுதந்திரித்து கொடு. தேசத்தை உனக்கு என்று நான் கொடுத்து விட்டேன், ஆனால் நீ போய் என்ன செய்யணும்? உன் காலங்க வைக்கணும். நீ காலடி வைக்கிற அந்த எல்லா இடத்தையும் நான் உனக்கு கொடுத்தேன். நான் ஏற்கனவே கொடுத்துட்டேன். ஒருவேளை அப்படி ஆண்டவர் சொன்ன உடனே இவங்க என்ன நினச்சிருக்கலாம்? போய் கால் வச்சோம், நாங்கள் இருக்கிறவங்க எல்லாரும் ஓடி இருப்பாங்களா? ஓடி இருக்க மாட்டாங்க. ஓடலை, என்ன பண்ணாங்க? சண்டைக்கு வந்தா. ஒருவேளை வீட்டு சாவியை கொடுத்தா நம்ம போய் திறந்து இருந்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனையும் இல்லை. ஆனால் ஆண்டவர் சொல்றது, தேசத்தை உனக்கு கொடுத்தேன் அப்படிங்கிறாரு. ஆனால் இந்த தேசத்திற்குள்ள அவர்கள் போன போது பயங்கரமான எதிர்ப்பு. அங்கு இருந்த மக்கள் எல்லாரும் எதிர்த்து யுத்தத்திற்கு வந்தார்கள். அப்போ யோசுவா என்ன செய்யணுங்க? இஸ்ரவேல் மக்கள் என்ன செய்யணும்? சும்மா போனா பத்தாதா அப்படின்னா இல்லை, போய் இந்த யுத்தத்தில் அவர்கள் யுத்தம் பண்ண வேண்டும். ரொம்ப லேசான ஒரு யுத்தமா இது? ஈஸியாக இதை பிடிச்சிருக்க முடியுமா? இந்த தேசத்தை சுதந்திரித்துக் கொள்வது அவர்களுக்கு சுலபமாக இருந்திருக்குமா அப்படின்னா, நீங்கள் என்னாகமும் 14ஆம் அதிகாரத்தை பிறகு வீட்டில் போய் வாசி பாருங்க. ஏற்கனவே இந்த யோசுவாவுக்கு அந்த 12 உளமாளிகள் வேவு பார்க்க கானான் தேசத்துக்கு போனாங்க. அங்கே போய் இந்த தேசம் எப்படிப்பட்டது அப்படின்னு பார்த்துட்டு வர்றதுக்காக போனாங்க. போய் பார்த்தபோது அவங்க கண்ட காரியம்லாம் என்ன? ஆண்டவர் வாக்கு பண்ணினபடியே இது பாலும் தேனும் ஓடுகிற தேசம்தான், மாற்று கருத்து இல்லை. ஆனால் என்ன பிரச்சனை? அங்கே ராட்சதர்கள் இருக்கிறார்கள், அங்கே அரணான பட்டணங்கள் இருக்கிறது, அலங்கங்கள் இருக்கிறது. இந்த பட்டணத்தை பிடிக்கிறது கஷ்டம், இந்த ராட்சதர்களை எதிர்த்து யுத்தம் பண்ணுவது கஷ்டம். ஆண்டவர் கொடுத்துட்டேங்கிறாரு. அதனால ஆண்டவர் அடுத்தது என்ன சொல்றாரு? 5ஆம் வசனம் வாசிங்க. இந்த வசனத்துல ஆண்டவர் 2 முக்கியமான காரியத்தை சொல்றாரு. முதல் காரியம் என்ன சொல்றாரு? நீ போ, நீ யுத்தம் பண்ணு, ஆனா ஒருவனும் உனக்கு எதிர்த்து நிற்பதில்லை. நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பதாக எதிர்த்து நிற்பது இல்லை. ஆண்டவர் இந்த பணிக்காக அனுப்புகிறார், ஆண்டவர் பலப்படுத்தி அனுப்புகிறார், ஆண்டவர் ஏற்படுத்தின கடவுளுடைய தாசனை அனுப்புகிறார், ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளாகிய நம்மை அனுப்புகிறார். அந்த ஒரு புதிய வருஷத்துக்குள்ள, இந்த புதிய வருஷத்தில் பலவிதமான பிரச்சனைகள் இருக்குங்க. என் பிள்ளைய படிக்க வைக்கணும், வேலை வாங்கணும், அதை செய்யணும், இதை செய்யணும், கல்யாணம் பண்ணணும், வீடு கட்டணும், பலவிதமான காரியங்கள் இருக்குது, பல தேவைகள் இருக்குது. இது எப்படி செய்வேன்? இது என்னுடைய திராணிக்கு மிஞ்சினது, இது செய்வது கடினமான காரியம் என்றெல்லாம் நீங்கள் யோசிக்கலாம். யோசுவாவும் அதே சிச்சுவேஷனில் தான் இருந்தார். அங்கே ராட்சதர்கள் இருக்கிறார்கள், அரணிப்பான பட்டணம் இருக்கிறது, இதை நான் எப்படி பிடித்து கொள்ள முடியும் என்று சொல்லி அவன் கலங்கின நேரத்தில் ஆண்டவர் அவனை பார்த்து சொன்னார், நீ போ, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பதாக எதிர்த்து நிற்பது இல்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ஆண்டவரே, மோசே பெரிய கடவுளுடைய மனுஷன், அவர் கோலை நீட்டுனா செங்கடல் 2ஆ பிளக்கும், மிகப்பெரிய அற்புதங்களை செய்தவர், அவர் செஞ்சார். ஆனா நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னு கலங்கி இருந்த யோசுவாவை பார்த்து ஆண்டவர் சொன்னாரு, அப்பா நீ கவலைப்படாத, அவர் கூட இருந்த அதே ஆண்டவர் தான் உன் கூட இருக்க போறேன். நான் மோசையோடு இருந்தது போல நான் உன்னோடும் இருப்பேன், நான் உன்னோடு இருந்து நான் உன்னை வழி நடத்துவேன். யாரும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்க முடியாது. ஏன் எதிர்த்து நிற்க முடியாது? நான் உன் கூட இருக்கிறேன், நான் உன்னை அனுப்புறேன்,
நான் உன்னை வழி நடத்துகிறேன், இந்த தேசத்தை நான் உனக்கு கொடுத்துட்டேன், அதனால நீ செய்ய வேண்டியது என்ன, நீ போ, ஒருவனும் உனக்கு முன்பதாக உன்னை எதிர்த்து நிற்பதில்லை. ஆண்டவர் அவனுடைய தேவைகளை சந்திக்க வாக்கு பண்ணினார். கர்த்தர் அவனுக்கு வேண்டிய பாதுகாப்பை உறுதிப்படுத்தினார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கலக்கம் நிறைந்த சூழல், கேள்வி நிறைந்த சூழல், இந்த சூழலிலே ஆண்டவர் அவனுக்கு கொடுத்த வாக்குறுதி, நீ பலம் கொண்டு திடமனதாயிரு. பி போல்ட் அண்ட் கரேஜியஸ். நிறைய நேரத்தில் நம்ம கைகளில் சில காரியங்கள் கொடுக்கப்படும் போது, சில பொறுப்புகள் வரும்போது, சில சவால்களை நாம் சந்திக்கும் போது நான் கொஞ்சம் தயங்குவோம். ஐயோ வேணாங்க, ஏன் இதை செய்யணும், வேண்டாம், வேறு யாராவது செய்யட்டும், நம்ம வேண்டாம், ஒதுங்கி கொள்ள தயங்க நம்ம அநேக நேரத்தில் முயற்சி செய்வோம். ஆனால் ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற ஒரு காரியம், பி போல்டு கரேஜியஸ். தைரியமாக இருந்து நீ சவாலை சந்திக்கலாம். ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற சவால் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் அதை நாம் ஏற்றுக்கொள்ளும் போது கர்த்தர் நமக்கு துணையாக இருப்பார். ஐயோ இதை என்னால் செய்ய முடியாதுங்க, எனக்கு செய்ய தெரியாது, எனக்கு இது செய்வதற்கு ஞானம் இல்லை, பலன் இல்லை, அறிவில்லை, இதை நான் எப்படி செய்ய போகிறேன், பலவிதமான தயக்கம் இருக்கலாம். ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற அற்புதமான ஒரு காரியம், நீ தைரியமாக இருந்து நீ பலம் கொண்டு திடமனதாயிரு, நீ போ, நான் உன் கூட இருப்பேன், உன்னை பலப்படுத்துவேன், இந்த காரியத்தை செய்கிறதுக்கு வழி நடத்துவேன். அநேக நேரத்தில் கடவுளுக்காக பெரிய காரியங்களை செய்தவர்கள் எல்லாருமே இப்படிப்பட்ட தயக்கத்தோடு துவக்கினவர்கள் தான். ஒரு ஆண்டவருடைய பணிக்கு வருவதாக இருக்கலாம். நிறைய பேருக்கு தெரியும், நான் ஆண்டவர் என்னை அழைக்கிறார் ஊழியத்துக்குன்னு தெரியும். நான் நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு தயக்கம் என்ன தெரியுமா, ஐயோ என் வீட்டை யார் பாப்பா, என் எதிர்காலம் என்ன ஆகும், என் குடும்பம் என்ன ஆகும், என் பிள்ளைங்க நிலைமை என்ன ஆகும், இதை விட்டுட்டு நான் எப்படி வர்றது, நான் ஊழியத்துக்கு வந்தால் இதை யார் பாப்பா. அதே மாதிரி ஒரு தயக்கத்தில் தான் இருந்தான் யோசுவா. இவங்களை எப்படி நடத்துறது, ஐயோ பிரச்சனைக்குரிய ஆட்களாச்சு, இங்கே நான் ஊழியம் செய்ய முடியுமா, பலவிதமான கேள்வி. நான் ஆண்டவர் சொன்னார், பி போல்ட் அண்ட் கரேஜியஸ். தைரியமாக களத்தில் இறங்கு, நான் உன் கூட இருக்கிறேன், நான் உன்னை பலப்படுத்துவேன், மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நம்முடைய திராணிக்கு மிஞ்சின காரியங்கள், நம்முடைய திறமைக்கு அப்பாற்பட்ட காரியங்கள், நம்முடைய பலத்துக்கு மிஞ்சின காரியங்களை செய்வதற்கு கர்த்தர் நம்மை அழைக்கிறார். உங்களால் என்ன முடியுமோ அதை செய்யுங்கன்னு சொல்லலை. உங்களால் முடியாத காரியத்தை செய்கிறதற்கு, தேவ பலத்தினால செய்வதற்கு கர்த்தர் நம்மை அழைக்கிறார். ஏன்னா ஆண்டவர் சொன்னார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஆகையால் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறவர், நம்மை பலப்படுத்துகிறவர், நம்மை பாதுகாக்கிறவர், நம்மை வழி நடத்துகிறவர். நிறைய நேரத்தில் இப்படிப்பட்ட கடவுளுடைய வார்த்தைகள் நமக்கு இருந்தால் போதும், இந்த உற்சாகத்தில், இந்த பலத்தினாலே நாம் எதையும் செய்ய நம்மாலே முடியும். ஏன்னா நம்ம பலத்தினால முடியாது, ஆனால் தேவனை நாம் சார்ந்து கொள்ளும் போது தேவனுக்காக எதையும் செய்ய நம்மாலே முடியும். 2019ஆம் ஆண்டில் இந்த சிறுவர் ஊழியத்தை எங்களுக்கு கொடுத்த போது எங்களுக்கு பெரிய மலைப்பாக இருந்துச்சு. ஏன்னா ஒரே ஒரு பேப்பர் தான் கொடுத்தாங்க, யூ ஆர் அப்பாயிண்டட் ஆஸ் ஜெனரல் செக்ரட்டரி ஆஃப் சைல்டு கேர் மினிஸ்ட்ரி. வேறு எதுவுமே கொடுக்கல, ஒரு பேப்பர் மட்டும்தான். அதை வச்சு என்ன பண்ணுறது, முன்னாடி இருந்த ஆயர்கிட்ட கேட்டோம், ஐயா ஒரு வருஷத்துக்கு இந்த ஊழியத்துக்கு எவ்வளவு செலவாகும் அப்படின்னு கேட்டோம். அவர் 20 லட்சம் அப்படின்னு சொன்னார். தூக்கி வாரி போட்டுச்சு, 20 லட்சமா, யார் கொடுப்பான் அப்படின்னா நம்ம போய் கலெக்ட் பண்ணணுங்க அப்படின்னாரு. எங்கே போய் கலெக்ட் பண்ணுறது 20 லட்சம்? எங்களுக்கு பெரிய ஷாக்காக இருந்தது, அதிர்ச்சியாக இருந்தது. ஆனால் ஜெபம் பண்ணோம். சிறுவர் ஊழியம் செய்வதற்கு ட்ரைனிங் கிடையாது, எதுவுமே கிடையாது, பணமும் கிடையாது, அக்கௌண்ட்டு கிடையாது, ஒன்றுமே இல்லை. ஆண்டவர் கடந்த 6 ஆண்டுகளாக மிக அற்புதமாக வழி நடத்தி வந்தார். 6 வருஷம் சேர்ந்தே 20 லட்சம் தான் ஆச்சு. அது எப்படி ஒரு வருஷத்துக்கு 20 லட்சம் ஆனது, 6 வருஷத்துக்கு எப்படி 20 லட்சம் ஆச்சு அப்படின்னா, ஆண்டவர் பாருங்கள், நம்ம நினைக்காத விதத்தில் ஆண்டவர் நடத்துவார். நாங்கள் வேறு இடத்துல இருந்த நாங்கள் சாத்தூரில் இருந்தோம். எங்கள் சர்ச்சு மெம்பர், சாத்தூரில் இருக்க நம்ம சர்ச்சு மெம்பர் ஒருத்தர் சிவகாசியில் ப்ரெஸ்ஸில் வேலை செய்கிறார். அவருக்கு சிவகாசியில் இருக்கிற அத்தனை ப்ரெஸ்ஸையுமே
தெரியும். அவர் சொன்னார், ஐயா பிரிண்டிங் பற்றி நீங்கள் கவலையே படாதீங்க, நீங்கள் மெட்டீரியல் கொடுங்க, நான் பார்த்துக்கிறேன்னு. மெட்டீரியல் அவர் கையில் கொடுத்தோம். எதை எங்கே கொடுக்கணுமோ அங்கே கொடுத்து அதை எல்லாத்தையும் ரொம்ப சிக்கனமாக சிறப்பாக செய்து வாங்கி எங்கெங்கே போகணுமே அங்கேயே பார்சல்லாம் அனுப்பிடுவார். நம்ம எதையும் தூக்கிட்டு எங்கேயும் போக வேண்டாம். சென்னைக்கு எவ்வளோ புக்கு வேணுமோ அந்த புக்கு சென்னைக்கு போயிடும் தானாக, அங்கே சிவகாசியிலேருந்தே போயிடும். நம்ம போய் அங்கே போய் எடுத்துக்க வேண்டியது தான். அப்படி மிக அழகாக அற்புதமாக நேர்த்தியாக கடவுள் வழி நடத்தினார். போன இதுக்கு நடுவில் 2 வருஷம் லாக்டவுன் வேறு, புக்கு பிரிண்ட் பண்ணியாச்சு, கொடுக்க முடியல, டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியலன்றக்காக ப்ரெஸ்ஸில் கொடுக்காமல் இருக்க முடியுமா? காசு கொடுக்காமல் இருக்க முடியுமா? ப்ரெஸ்ஸுக்கு கொடுத்த பிரிண்ட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு காசு கொடுத்துடணும். நம்ம விற்கிறோமோ விற்கலையோ அவங்களுக்கு கொடுத்துடணும். எப்படி செட்டில் பண்ணுறது யோசனையாக இருந்தது. கடவுள் நேர்த்தியாக வழி நடத்தினார். கடைசியாக போன 2 மாதத்துக்கு முன்னாடி என்ன ஆச்சு, ஒரு 75,000 ரூபாய் டெஃபிசிட் இருந்துச்சு. இப்போ நான் கணக்கெல்லாம் முடிச்சுட்டு பிஷப்கிட்ட சொன்னாங்க, சிசி செக்ரட்டரி ஐயாவும் சொன்னாங்க, அந்த நீங்கள் கணக்கை கொண்டு வாங்க, நான் அந்த 75,000 சர்ச்சிலேருந்து கொடுத்துட்றோம் அப்படின்னாங்க. சரின்னு சொல்லிவிட்டு நாங்கள் பில்லெல்லாம் வாங்கி எல்லாம் செட் பண்ணி கணக்கெல்லாம் எழுதி முடிக்கிறதுக்குள்ளே அந்த 75,000 வந்துருச்சு. அதனால் திரும்ப அவங்கக்கிட்ட போய் அந்த 75,000 கொடுங்கன்னு கேட்க வேண்டிய அவசியமே ஏற்படவில்லை. கர்த்தர் அற்புதமாக வழி நடத்துகிறார். கடவுளை நம்பி நமக்கு முடியல, நமக்கு முடியாது, மிகப்பெரிய மலைப்பாய் இருக்கலாம். ஆனால் கர்த்தரை நம்பி ஆண்டவர் வழி நடத்துகிற காரியத்தை செய்வதற்கு நாம் இறங்கும் போது கர்த்தர் நம்மை அதிசயமாய் நடத்துகிறவர், கர்த்தர் நம்மை அற்புதமாக நடத்துகிறவர். யோசுவாவையும் கர்த்தர் அப்படியே பயன்படுத்தினார். கானான் தேசம் முழுமையையும் அவர்கள் கைப்பற்றுவதற்கு ஆண்டவர் கிருபை செய்தார். இப்போ இதில் 2 பார்ட்டில் ஒரு பார்ட்டு நம்ம பார்த்துட்டோம். கர்த்தர் தலைவர்களை ஏற்படுத்துகிறார், கர்த்தர் தலைவர்களை தைரியப்படுத்துகிறார், கர்த்தர் தலைவர்களை பலப்படுத்துகிறார், கர்த்தர் தலைவர்களுக்கு கட்டளை கொடுக்கிறார். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நிறைய நேரத்தில் நம்ம கவனிக்கிறதெல்லாம் என்னென்னா, ஆண்டவர் எனக்கு என்ன செய்வேன்னு சொல்லியிருக்கிறாரு அப்படின்றத ரொம்ப ஆவலாக நம்ம கவனிப்போம். ஆனால் நான் என்ன செய்யணும்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாருன்றதை கவனிக்க மாட்டோம். ஆண்டவர் எனக்கு என்ன செய்வேன்னு சொல்லியிருக்கிறாரு, ரொம்ப நல்லது தான். ஆனால் நான் என்ன செய்யணும்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு அப்படின்றதுக்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் உண்டு. இங்கே என்ன சொல்லியிருக்கிறாரு பாருங்க, 7வது வசனம் 8வது வசனத்தில் யோசுவா என்ன செய்ய வேண்டும், 6, 7, 8 வசனத்தில் சொல்கிறாரு, இந்த தேசத்தை நீ பங்கிடணும், ஜனங்களுக்கு நீ பங்கிடணும். சரி, அது மட்டுமல்ல, வேற என்ன செய்யணும்? 7, 8 வாசிக்கிறேன். என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாயப்பிரமாணத்தின்படி எல்லாம் செய்ய கவனமாயிருக்க மாத்திரம் மிகவும் பலம் கொண்டு திடமானதாயிரு. நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படிக்கு அதை விட்டு வலது இடது புறம் விலகாதிருப்பாயாக. இந்த நியாயப்பிரமாண புத்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இதில் எழுதியிருக்கிறவைகளின் படியெல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்ளுவாய். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த பகுதியில் ஆண்டவர் சொல்கிற முக்கியமான ஒரு காரியத்தை நம்ம வாசிக்கிறோம். நியாயப்பிரமாண புத்தகத்தை என்ன செய்யணுமா? ஆமாம், வாயை விட்டு பிரியக்கூடாது, அப்புறம் இரவும் பகலும் தியானமாக இருக்கணும், அப்புறம் வெரி குட். 3 காரியம் சொல்றாரு. என்ன சொல்றாரு? தியானம்ன்றது எங்க இருக்க வேண்டிய விஷயம்? மனசுல இருக்கணும். கடவுளுடைய வார்த்தை எங்க இருக்கணும்? உன்னுடைய மனதில் இருக்கணும், உன்னுடைய இருதயத்தில் இருக்கணும். 2வது, அதுவும் வாயில் இருக்கணும். 3வது, அதுவும் வாழ்க்கையில் இருக்கணும். இந்த 2 வசனத்தை முக்கியமான வேர்டு என்ன தெரியுமா? 2 வசனத்துலையும் எதுக்காக படிக்கணும் வசனத்தை? எதுக்கு தியானிக்கணும்? எதுக்காக தியானிக்கணும்? பரீட்சை எழுதுறதுக்கா? அதன்படி செய்ய கவனமாயிருக்கும்படி இரவும் பகலும் தியானிக்கணும். தியானிக்கிறது எதுக்காக? அதன்படி செய்யறது. நான் வசனத்தின்படி செய்யலைன்னா நான் அறிந்திருந்து பயன் இல்லை.
நான் அதை பற்றி பேசி பயனில்லை. வேத வசனம் என்னுடைய வாயிலிருந்து இருதயத்திலிருந்து வாழ்க்கையில் இல்லை என்றால் பயன் இல்லை. பைபிள் குவிஸில் நான் 90 மதிப்பெண் வாங்கி இருக்கலாம். ஆனால் வேத வசனத்தின்படி நான் வாழலைன்னா பிரயோஜனம் இல்லை. நான் 10 முறை பைபிள் படிச்சிருக்கலாம். ஆனால் வேத வசனத்தின்படி வாழ்க்கை மாறலைன்னா 10 தடவை படித்து ஒரு பிரயோஜனம் இல்லை. ஆகையினால கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இங்கே கட்டளையிடுகிற ஆண்டவர் என்ன செய்கிறார்? வேதத்தை தியானிக்கணும், வேத வசனம் உடைய வாயில் இருக்கணும், வேத வசனம் உன் வாழ்க்கையில் இருக்கணும் அப்படின்னு சொல்றார். அப்படி இருந்தால் என்ன நடக்கும்? புத்திமானாய் நடந்து கொள்வாய், செய்வதெல்லாம் வாய்க்கும். யூ வில் ஹாவ் அ சக்சஸ்ஃபுல் ஃபியூச்சர். உன்னுடைய எதிர்கால ஆசீர்வாதமாக இருக்கணுமா? நீ செய்வது வாய்க்க வேண்டுமா? என்ன செய்யணும்? கடவுளுடைய வார்த்தையை தியானித்து அதன்படி வாழ வேண்டும். ஒரே 2 உதாரணத்தை நான் சொல்லி நிறைவு செய்ய விரும்புகிறேன். இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாரு. அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை கேட்டு கவனித்து ஃபாலோ பண்ணும்போது எப்படி சக்ஸஸ் வந்துச்சு, ஃபாலோ பண்ணாத போது எப்படி ஃபெயிலியர் வந்துச்சு அப்படின்னு கவனிக்க போகிறோம். ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களை பார்த்து சொன்னார், நீங்கள் போங்க, எரிகோ பட்டணத்தை சுற்றி நடங்க. எப்படி நடக்கணும்? 7 நாள் ஒரு முறை, 7ஆவது நாள் 7 முறை அமைதியில் சுற்றி நடக்கணும். ஆண்டவரே, இவ்வளோ பெருசாக இருக்குது கோட்டை, அவ்வளோ உயரமாக இருக்குது, சுற்றி நடந்த என்ன ஆகும்? என்ன ஆகும்? காலு தான் வலிக்கும், ஒன்றும் ஆகாது. எதிரிகள்லாம் பார்த்து பரியாசம் பண்ணுவாங்க. இதையா செய்யணும்? அதுதான் செய்யணும். சுற்றி நடந்தாங்க, 7 நாள் நடந்தாங்க. 7ஆவது நாள் 7 முறை நடந்தாங்க. ஆண்டவர் சொன்னார், 7ஆவது முறை நடக்கும்போது என்ன செய்யணும்? ஆர்ப்பரியுங்கள் அப்படின்னு சொன்னார். ஆர்ப்பரிச்சாங்க. என்ன நடந்துச்சு? கோட்டை இடிஞ்சு விழுந்துச்சு. சக்சஸ். அவர் சொன்ன வார்த்தையின்படி செய்யணும். செஞ்சால் எரிகோ கோட்டையாக இருந்தால் கூட என்ன செஞ்சிடும்? உடஞ்சி விழுந்துடும். ஆனால் அவருடைய வார்த்தையின்படி செய்யலைன்னா சின்ன பிரச்சனையாக இருந்தால் கூட மேற்கொள்ள முடியாது, ஃபெயிலியர் ஆகிடும். எரியோ கோட்டையை வீழ்த்திட்டாங்களா? ஆண்டவர் சொன்னார், எரியோ கோட்டையை சுற்றி வாங்க, இடிஞ்சு விழுந்துடும். எல்லாரும் ஏறி போய் எரிகோ பட்டணத்தில் இருக்கிற மக்கள் எல்லாரையும் சர்வ சங்கானம் பண்ணாங்க. ஆண்டவர் அவங்களுக்கு கொடுத்த ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன தெரியுமா? எரிகோ பட்டணத்தில் இருக்கிற எந்த வெள்ளியையும் பொன்னையும் விலையேற பெற்ற பொருட்கள் எதையுமே எடுக்கக்கூடாது, அது சாபத்துக்கு ஈடானது. ஆனால் என்ன நடந்துச்சு? ஆகான் அப்படின்ற ஒரு மனுஷன் அந்த எரிகோ பட்டணத்தை பிடிச்ச போது அவன் பார்த்த ஒரு காரியம், அங்கே ஒரு கூடாரத்தில் நல்ல அழகான வெள்ளி பாலம், வெள்ளி கட்டி இருந்துச்சு. பாபிலோனிய சால்வை, விலையேறப்பெற்ற வஸ்திரம் இருந்துச்சு. இதெல்லாம் பார்த்த உடனே அவனுக்கு என்ன தோணுச்சு? ஐயோ, இதை போய் நெருப்பில் போட்டால் என்ன பிரயோஜனம்? அதை எடுத்துகிட்டு போய் வீட்டில் வச்சுக்கிட்டா என் பிள்ளைங்களுக்கு உதவுமே, எதிர்காலத்துக்கு உதவுமே. இந்த கடவுளுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லை அப்படின்னு நினச்சிட்டு என்ன பண்ணிட்டான்? எடுத்துட்டு வந்து கூடாரத்திற்கு உள்ளேயே குழிய தோண்டினான். குழி தோண்டி யாருக்கும் தெரியாம புதைச்சி வச்சுட்டாதான் நினைச்சுக்கிட்டாங்க. யாருக்கு தெரியும்? ஆண்டவருக்கு தெரியும். பெரிய எரிகோவை ஆண்டவருடைய இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணோன்னே வீழ்த்திட்டாங்க. அதுக்கு அடுத்தது யுத்தத்துக்கு போறாங்க. ஒரு சின்ன பட்டணம், ஆயி என்கிற ஒரு சின்ன பட்டணம். அப்போ எல்லாம் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. டிஸ்கஸ் பண்ண என்ன சொன்னாங்க? எரிகோவையே வீழ்த்திட்டோம் நாங்கள், இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையா, இதெல்லாம் ஒரு சின்ன, நம்ம கொஞ்சம் பேர் போனால் போதும் ஈஸியாக ஆயியை வீழ்த்திடலாம் அப்படின்னு கொஞ்சம் பேரை கூட்டிகிட்டு போனாங்க. ஆயில் இருந்த மக்கள்லாம் சேர்ந்து துரத்தி அடித்து 36 பேரை வெட்டி கொன்னுட்டாங்க. ஏன் இவ்வளோ பெரிய டிஃபீட்? ஏன் இவ்வளோ பெரிய தோல்வி? ஏன் இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணலை, வசனத்துக்கு கீழ்ப்படியலை. வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சா வெற்றி, கீழ்ப்படியாட்டா தோல்வி. நீ செய்வதெல்லாம் வாய்க்கும். ஆண்டவருடைய வார்த்தையின்படி செயல்படும் போது
கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதத்தை வாக்கு பண்ணி இருக்கிறார். ஆண்டவருடைய வார்த்தையின்படி எல்லாவற்றையும் செய்வதற்கு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்ம வாழ்க்கையில் கூட அதே நேரத்தில் கடவுளுடைய வார்த்தைக்கு தெரியும் நமக்கு, ஆனால் நம்ம அதை ஃபாலோ பண்ணுறதில்ல, வசனத்தின்படி செயல்படுவது இல்லை. அதனால் நம்ம வாழ்க்கையில் பலவிதமான பிரச்சனைகள். ஜாக்கிரதையாக நம்ம இருக்கணும். எனக்கு கிராமத்தில் பணியாற்றின போது நம்ம திருச்சபை சகோதரர் ஒருவருடைய மருமகன் அவர் கொஞ்ச நாள் அவங்க வீட்டில் தங்கியிருந்தார். அப்போ எப்போதும் வந்துட்டு உடனே போயிடுவாங்க. வந்தே அங்கே இருந்தார். அப்போ அவரை சந்திக்க போன போது அவருடைய பிரச்சனைகள்லாம் சொன்னார். நல்ல ஒரு கடவுளுடைய மனுஷன். அவர் கர்த்தரை அறியாதவராக இருந்து இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவர் வேற ஒரு ஊரில் இருந்தார். சர்ச்சுக்கு போக ஆரம்பித்தார். பாஸ்டருக்கு ஹெல்ப் பண்ணுவார், நல்ல பாட்டு பாடுவார், ஜோம் பண்ணுவார், ஆராதனையில் ரொம்ப உற்சாகமாக இருப்பார். ஆனால் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையில் சிக்கி அவங்க வீட்டில் இருந்தார் என்பது புரிஞ்சுக்கிட்டார். இப்போ அவர்கிட்ட கேட்டேன், என்னையா ஆச்சு, ஏன் கஷ்டம்? அப்போ அவர் சொன்னார், ஒரு 2 வீலர் ஏஜென்சியில் இவர் ஒர்க் பண்ணார். 2 வீலர் ஏஜென்சியில் ஒர்க் பண்ணார். ரொம்ப உண்மையாக இருப்பார். அதனால் முதலாளி அவரை நம்பி எல்லா காரியத்தையும் கொடுத்துருந்தார். நல்லா படிப்படியாக கர்த்தர் ஆசீர்வாதத்தை உயர்த்தி இருந்தார். அப்போ இந்த 2 வீலர் ஏஜென்சி கம்பெனி ஓனர் என்ன செய்ய விரும்பினார், இந்த ஏஜென்சியை இன்னொருத்தர்கிட்ட கொடுத்துட்டு அவர் வேற ஒரு பிஸ்னஸ்க்கு ஷிஃப்ட் ஆக போகிறார். அப்போ அவர் என்ன பண்ணார், யோசித்தார். இந்த தம்பியை கூப்பிட்டு அவர்கிட்ட சொன்னார், தம்பி நான் இந்த ஏஜென்சியை வேற ஒருத்தருக்கு கொடுத்துட போகிறேன், நீனே வாங்கிக்கிட்டா என்னன்னு கேட்டார். அவர் சொன்னார், ஐயா இதை வாங்குற அளவுக்கு என்கிட்ட காசு இல்லை, உன்னால் எவ்வளோ கொடுக்க முடியும்னு கேட்டார். இவர் சொன்னார், ஒரு 5 லட்சம் ரூபாய் ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது, அதை விற்று ஒரு 5 லட்சம் ரூபாய் வேணால் நான் கொடுக்க முடியும். அப்போ அவர் சொன்னார், இல்லை இதுக்கு மதிப்பு 10 லட்சம் ரூபாய், நீ ஒன்று செய், உன் ஃப்ரெண்டு இருக்கிறான்ல அவனும் நீனும் பார்ட்னராக சேர்ந்து இந்த கம்பெனியை வாங்கி நடத்துங்கன்னு சொன்னார். இவருக்கு இந்த ஐடியா நல்ல ஐடியாவாக பட்டுச்சு. உடனே ஃப்ரெண்டுக்கிட்ட பேசினார். ஃப்ரெண்டும் சரின்னு சொன்னாங்க. 2 பேரும் சேர்ந்து 5 லட்சம் போட்டு இந்த கம்பெனியை வாங்கி இந்த கம்பெனியை நடத்த ஆரம்பித்தாங்க. 2 வீலர் ஏஜென்சி. என்ன நடந்தது தெரியுமா? படிப்படியாக நஷ்டமாகி கொண்டு வந்தார். எல்லாமே போச்சு, 5 லட்சமும் போச்சு. இவர் போட்ட முதல்லாம் போட்டு அந்த கம்பெனியை அந்த ஃப்ரெண்டுக்கு கொடுத்துட்டு இவர் வெளியில் வர்ற மாதிரி ஆகிப்போச்சு. மிகப்பெரிய நஷ்டம், தோல்வி. நல்ல பாட்டு பாடுவார், கவனிங்க, நல்ல ஜெபம் பண்ணுவார், ஊழியம் செய்வார், பாஸ்டருக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருந்தார். அவருக்கு ஒரு பெரிய கேள்வி என்னன்னா, ஏன் ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு நஷ்டத்தை எனக்கு கொடுத்தாரு தெரியுமா? உங்களுக்கு ஏன் நஷ்டத்தை கொடுத்தாரு தெரியுமா? ஆண்டவர்கிட்ட கேட்கல மட்டும் இல்லை, ஆண்டவர் இப்படி செய்யக்கூடாதுன்னே சொல்லியிருக்கிறாரு. எங்க சொல்லியிருக்கிறாரு? 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்தில் அவிசுவாசியோடு பிணைக்கப்படக்கூடாது. அதில் பார்ட்னர்ஷிப்பில் கர்த்தரை அறியாதவர்களோடு பார்ட்னர்ஷிப் வைத்துக்கொள்ள, மேரேஜாக இருக்கலாம், பிஸ்னஸாக இருக்கலாம், ஆண்டவரை அறியாதவர்களோட பார்ட்னர்ஷிப் வச்சுக்க கூட. ஏன் என்ன நடந்தது இந்த கம்பெனியில் அப்படின்னா, ஆஃபீஸில் இவருடைய நண்பர் ஒரு தகடை மந்திரிச்சு கொண்டாந்து மாட்டி வச்சார். வைக்காதீங்கன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. இவருக்கு வசனம் மாட்டி இருக்கிறார். இவர் வசனம் மாட்டுறதுக்கு இவளுக்கு எவ்வளவு உரிமை இருக்கோ அதே உரிமை அவருக்கு இருக்கு. நீ வசனம் மாட்டியிருக்கல, நான் தகட மாட்டிக்கிறேன். வேத வசனம் தெளிவாக சொல்லியிருக்கு நமக்கு. இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணால் சக்ஸஸ், இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணலைன்னா டிஃபீட், தோல்வி. ஐயோ நான் பாட்டு நல்லா பாடினேனுங்க, நான் நல்ல சர்ச்சுக்கு போனேனே, நான் தசமபாகம் கொடுத்தேனே, கரெக்டு தான், எல்லாம் செஞ்சீங்க. ஆனால் இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணலையே, செய்யக்கூடாதுன்னு சொன்னதை செஞ்சீங்களே. பாத்திரத்தில் தண்ணியை வச்சு
நல்லா கொதிக்க வச்சுட்டு காப்பி வேணும்னா டீ தூளை போட்டுட்டு ஜோம் பண்ணால் காப்பி வருமா? ஏசாமியால் மட்டும்தான் தண்ணியை திராட்சரசமாக மாற்ற முடியும். நம்ம டீயை காப்பியை மாற்ற முடியாது. காப்பி வேணும்னா என்ன செய்யணும்? காப்பி தூள் போடணும். டீ தூளை போட்டுட்டு ஜோம் பண்ணால் காப்பி வருமா? நிறைய நேரத்தில் நம்ம அதான் பண்ணுவோம். என்ன செய்வோம்? காப்பி தூள் போடாமல் டீ தூளை போட்டுட்டு ஜோம் பண்ணுவோம். ஆண்டவரே நல்ல காப்பி எனக்கு கொடுங்க. வராது காப்பி. அதனால் ரொம்ப முக்கியம் என்ன, இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணலைன்னா சக்ஸஸ் இல்லை. சக்ஸஸ்க்கு நிறைய நேரத்தில் நம்ம வாழ்க்கையில் டிஃபீட், தோல்வி. ஏன் தோல்வி? நான் ஒரு ஹிந்து மேனேஜ்மெண்ட்டில் ஒர்க் பண்ணலாம், ஒரு முஸ்லீம் மேனேஜ்மெண்ட்டில் ஒர்க் பண்ணலாம், ஒரு கம்பெனியில் யார் வேணாலும் வச்சுருக்கலாம், நான் அங்கே ஒர்க் பண்ணலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் நான் பார்ட்னராக ஒருவரோடு இணையும் போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை அந்த கம்பெனியில் அவங்க செய்வாங்க. அதுக்கு நான் நோ சொல்ல முடியாது. ஆனால் நான் ஒரு லேபரராக இருந்தால் எனக்கு பிரச்சனையே இல்லை. நான் செய்கிற வேலைக்கு சம்பளம் எனக்கு கிடைக்கும். அவங்க யாராக வேணாலும் இருக்கலாம், பிரச்சனை இல்லை. ஆகையில் இந்த மாதிரி சில காரியங்களில் நம்ம ஜாக்கிரதையாக கவனமாக இருக்கும் பொழுது நாம் காப்பாற்றப்படுவோம், ஆசீர்வதிக்கப்படுவோம். இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணாமல் பாட்டு பாடி காணிக்கை கொடுத்து தசமபாகம் கொடுத்து பிரச்சனையிலிருந்து தப்பிக்கொள்ள முடியாது. ஆகையினால ஆண்டவர் நம்மை அற்புதமான கட்டளை கொடுத்து வழி நடத்துகிறார். 4 காரியங்கள் இன்றைக்கி நம்ம பார்த்தோம். முதலாவது, ஆண்டவர் நம்மை எழுப்புகிறார், ஏற்படுத்துகிறார், தலைவர்களை ஏற்படுத்துகிறார். மோசே இல்லாவிட்டால் யோசுவாவை கர்த்தர் ஏற்படுத்துவார். கர்த்தர் தலைவர்களை தைரியப்படுத்துகிறார். சவால்கள் இருக்குது, நிறைய சவால்கள். எப்படி சந்திக்க முடியும்? நான் வருஷத்தில் இதை செய்யணும், அதை செய்யணும், நிறைய நம்ம கண்ணு முன்னாடி நிற்கலாம். ஆனால் கர்த்தர் நம்மை தைரியப்படுத்துகிறார். பலன் கொண்டு திடமனதாயிரு. ஆண்டவர் நம்மை பலப்படுத்துகிறார். ஏதோ சும்மா வார்த்தையில் தைரியமாயிருன்னு சொல்லலை. ஆண்டவர் சொல்றாரு, நான் இந்த தேசத்தை உனக்கு கொடுத்துட்டேன், உனக்கு முன்பதாக ஒருவனும் எதிர்த்து நிற்க மாட்டான். நான் மோசையோடு இருந்த போல முன்னோடும் இருப்பேன், உன்னை விட்டு விலக மாட்டேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார். அவருடைய வார்த்தையினாலே நம்மை பலப்படுத்துகிறார். கடைசியாக கர்த்தர் நமக்கு கட்டளை கொடுக்கிறார். நம்ம என்ன செய்யணுங்க? ஆண்டவர் அவர் எஜமான, அவருடைய இன்ஸ்ட்ரக்ஷனை நான் ஃபாலோ பண்ணணும். ஃபாலோ பண்ணாமல் நான் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியாது. இந்த புதிய ஆண்டு ஆசீர்வாதமான ஆண்டாக இருக்க வேண்டுமானால் கடவுளுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். இந்த ஆண்டினுடைய வாக்குறுதியிலும் நாம் வாசித்தோம், நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால். நிபந்தனையே என்னன்னா, எனக்கும் ஆண்டவருக்கும் இடையே இருக்கிற உறவு சீராக இருக்கணும். நான் ஆண்டவரை பற்றி இருக்க வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தை என்னிலே குடிகொண்டு இருக்க வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தை என்னை உருவாக்கி இருக்க வேண்டும், என்னை மாற்றி இருக்கணும். என்னுடைய விருப்பத்தை, என்னுடைய அன்பை, என்னுடைய வாழ்க்கையை ஆண்டவர் அவருடைய வார்த்தை மாற்றி இருக்கும் போது நான் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் செய்ய வாக்கு பண்ணியிருக்கிறார். அந்த மேலான ஆசீர்வாதம் கர்த்தர் இந்த ஆண்டிலே நமக்கு கட்டளையிடுவாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். யோசுவாவுக்கு ஆண்டவர் கட்டளை கொடுத்தது போல ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் கட்டளை கொடுத்தார். நீங்கள் உலகம் எங்கும் புறப்பட்டு போங்கள். எப்படி ஆண்டவரே இது சாத்தியம்? ஆண்டவரே, வேற யாரையாயிலும் அனுப்பும் ஆண்டவரே. ஆண்டவரே, எனக்கு அதுக்கு திறமை இல்லை ஆண்டவரே. நீங்க என்ன சொன்னாலும் சரி, நீங்க சொல்றத ஆண்டவர் கேட்க மாட்டார். ஆண்டவர் சொல்றத நீங்க கேட்டா, நீங்கள் புறப்பட்டு போங்கள், சகல ஜாதிகளையும் சீஷராக்குங்கள், பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால் அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுங்கள், நான் உங்கள் கட்டளையிட்ட யாவையும் கை கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள், உலகத்தின் முடிவு பொழியும் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து இந்த ஆண்டவருடைய பணியை செய்வதற்கு நம்மை பலப்படுத்துவார், நம்மை வழி நடத்துவார்.
ஆகையினால தேவ திட்டத்திற்கு இடம் கொடுப்போம், தேவ சித்தத்திற்கு இடம் கொடுப்போம். ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து அதை நிறைவேற்றுவதற்கு வேண்டி எல்லா கிருபைகளையும் கர்த்தர் கொடுப்பார். ஆண்டவர் நம்மை அழைக்கும் போது தைரியமாக, துணிச்சலாக, துணிந்து பேதுரு கடலில் இறங்குவது போல நாம் இறங்க வேண்டும். வா என்று சொன்னார். அவருடைய வார்த்தையை நம்பி பேதுரு இறங்கி போனான். கர்த்தர் கடல் மேல் நடக்கும் கிருபையை பேதுருவுக்கும் கொடுத்தார், உங்களுக்கும் கொடுப்பார், எனக்கும் கொடுப்பார். சூழ்நிலையை பார்க்க வேண்டாம், கொந்தளிக்கிற கடலை பார்க்க வேண்டாம், ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். பரிசுத்த பிதாவே, தலைவர்களை நீர் ஏற்படுத்துகிறவர், தலைவர்களை தைரியப்படுத்துகிறவர், ஆண்டவரே எங்களை பலப்படுத்துகிறவர், எங்களுக்கு கட்டளை கொடுக்கிறவர், உடைய சுத்தத்தை நிறைவேற்றுவதற்கு உடைய பலத்தோடு, ஆண்டவரே உடைய உற்சாகத்தோடு, ஆண்டவரே விசுவாசத்தோடு முன்னேறுவதற்கு எங்களுக்கு கிருபை செய்யுங்க. இந்த புதிய ஆண்டில் எங்களுக்கு முன்பதாக இருக்கிற சவால்கள் எப்படிப்பட்டதாக இருந்தாலும், எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்புகள் எதுவாக இருந்தாலும், அவைகள் எல்லாவற்றையும் செய்வதற்கு நீர் எங்களை பலப்படுத்துவதற்காக ஸ்தோத்திரம், நீர் எங்களை வலிமைப்படுத்துவதற்காக ஸ்தோத்திரம், எங்களை உற்சாகப்படுத்துவதற்காக ஸ்தோத்திரம், எங்களை தைரியப்படுத்துவதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உங்கள் வார்த்தையை மாத்திரம் நாங்கள் சரியாய் கவனிக்க, அதை பின்பற்ற, ஏற்றுக்கொள்ள கர்த்தாவே நீர் எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் உம்மை பின்பற்றி வரும் பொழுது ஆண்டவரே நீர் எங்களை பலப்படுத்தி எங்களை ஆசீர்வதிக்கிறீர். ஆண்டவரே, முடியாத காரியங்களையும் முடிய செய்கிறீர். அந்த அற்புதமான கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் ஐயா. உடைய சத்தத்தை தெளிவாய் நாங்கள் கேட்டு அதை ஃபாலோ பண்ண உதவி செய்ய. ஆண்டவரே, மோசையோடு நீர் பேசினது போல யோசுவாவோடு நீர் பேசினீர். கர்த்தாவே, மோசே இதே காரியத்தை யோசுவாவுக்கு சொன்னது போல நீரும் டைரக்டாக இந்த காரியத்தை யோசுவாவுக்கு சொன்னீர். ஆண்டவரே, எங்களோடு கூட நீர் பேசி எங்களை வழிநடத்துங்க, எங்களை உற்சாகப்படுத்துங்க, எங்களை பலப்படுத்துங்க, தைரியமாய் முன்னேற உதவி செய்யுங்க ராஜா. ஆண்டவரே, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பதாக எதிர்த்து நிற்பதில்லை. மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறீரே, அந்த அற்புதமான வாக்கு தத்தத்திற்காக, பாதுகாப்புக்காக நன்றி செலுத்துகிறோம். உடைய வார்த்தையை நம்பி தைரியமாய் முன்னேற எனக்கு உதவி செய்கிற ராஜா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.